இது வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்பளாவில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தகராறுங்க, ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பைசன் மாதிரி இருக்குங்க. இது வந்து வாட்டர் மெலன் வந்து ஃப்ரூட் பவுல் மாதிரி அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. வாழைப்பழத்தை பாருங்க. ஸோ நம்ம வந்து கம்பள ட்ராக் பக்கத்துலேயே இருக்கோங்க. ஜல்லிக்கட்டில் வந்து மாட்டை அடக்குவாங்க, இங்கே வந்து மாட்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வி ஆர் இன் மேங்களூர். ஸோ மேங்களூரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் நம்ம வந்து கம்பளா பார்க்க போகிறோம். கம்பளா பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் 2-3 இயர்ஸாக காந்தாரா மூவி வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கம்பளா நடக்கிற இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ நான் இப்போ கிளம்புறேங்க. அது வந்து ஒரு வில்லேஜை நோக்கி நான் போக போகிறேன். ஸோ போகிற வழியில் ட்ராவல் ஷார்ட்ஸை காட்டிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ நான் கிளம்புறேங்க. ஸோ மேங்களூரில் வந்து நம்ம வந்து வண்டி வந்து அதாவது 2 வீலர் வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தாங்க. அவெஞ்சர், சூப்பரான அவெஞ்சருங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ நான் வந்து இப்போ இந்த அவெஞ்சரில் தான் நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம். போகலாமா? ஸோ மேங்களூர்லேருந்து கிளம்பி நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது மேப் படி. அந்த பேனர் இருக்குல்ல, அதுதான் நமக்கு கிடச்ச இன்விடேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. இது ஃபுல்லாக வந்து மேங்களூரை சுற்றி உள்ள வில்லேஜஸ். ஸோ சன் செட் ஆயிடுச்சுங்க, இனி வந்து இருட்டிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நாங்கள் போகிறோங்க. அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தான் லெஃப்ட்டு. ஸோ அந்த கம்பளா நடக்கிற ஃபீல்டுக்குள்ளே தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். ஏகப்பட்ட பேனரு, லைட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கம்பளா நடக்கக்கூடிய ஃபீல்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ கம்பளாக்கு யூஸ் பண்ணுற பஃபலோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிரவுண்டில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. வார்ம் அப் செஷன் நினைக்கிறேன். பாருங்கள், சரியான கூட்டங்க. நம்ம வந்து பார்க்கிங்கில் தான் இருக்கிறோம். பார்க்கிங்லாம் நல்ல பெரிய கிரவுண்டு, காரு பைக்கு எல்லாம் விட்ருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30ங்க. ஸோ உள்ளே வந்து ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் லைட்டு எல்லாம் வந்து பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பளா நடக்கிற இடம் பேர் வந்து ஐக்கலா. வாங்க, நம்ம கூட சேர்ந்து கம்பளா வீரர்களும் போகிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்து நடந்து போனவங்க, இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்ணலை. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். போகிற உள்ள 2 பக்கமும் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த கம்பளா வந்து விடிய விடிய நடக்கும் அப்படின்னு வர சொன்னாங்க. இல்லை அந்த சைட் பண்ணு. ஸோ எக்ஸாக்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ பக்கத்தில் தான் ஸ்டேஜு. ஸோ ஸ்டேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பாருங்கள், எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க. ஹலோ, ಬಲ್ಲದ ಮಲ್ಲ ಚಾನ್ಸ್ ಆಡು ಅದೇ ಚಾನ್ಸ್ ಆಡು
இங்கெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. கூட ರಂಚನೆನಾ ಯಾಕಡೆ ರಂಚ ಆಗ್ತಾವು दादा माता माता दादा माता दादा आजा மாடை பாருங்களேன், ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி பைசன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. அதோட அதை அவங்க கூட்டிட்டு போறவங்கள பாருங்க, சில மாதிரி இருக்குங்க, அங்கங்க இருக்கு. சமபாடி. இது வந்து 50th இயர் நடக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 50-15 போட்டு அவார்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கம்பளாவில் ஜெயிக்கிறவங்களுக்கு அவார்டு ஸ்டேஜ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. செம அரேஞ்ச்மெண்ட்டுங்க, 2 சைடும் இருந்து பார்க்குற மாதிரி சூப்பராக கேலரி பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம பார்ப்போங்க எப்படி வருதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலாக கேட்டு இந்த இடத்த வாங்கி இங்கே உட்காந்தாச்சு. கம்பளா ஓடக்கூடிய மாடு ஒவ்வொன்றும் ஓனர் படி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த தண்ணியை தொட்டு வச்சு ஒரு அந்த மாட்டுக்கும் அந்த ஓனருக்கும் ஒரு மரியாதை மாதிரி அடுத்து கூப்பிட்டு வராங்க பாருங்க. இப்போதான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறக்குற மாதிரி. இப்போ பாருங்க, அங்கே போயிட்டு வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அந்த தண்ணியை வந்து மாட்டுக்கு முன்னாடி பின்னாடி இதெல்லாம் தொட்டு வச்சு, ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த எண்டுலேருந்து கூட்டி வருவாங்க. மாடை ஃபுல்லாக மாடோட ஓனர்ஸ் வந்து மேலே பார்த்தீங்களா, ஸ்டேஜிலேருந்து எவ்வளோ கீழே இருக்கிறோன்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மாட்டுக்கு பாருங்கள் அந்த பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்தந்த ஃபேமிலி அந்தந்த ஓனர்ஸு அப்புறம் வந்து அந்த ஓனர்ஸ் பேர் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கம்பளா ட்ராக் இதுதாங்க கம்பளா ட்ராக்கு. நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இங்கே அந்த ஒருத்தர் பேசுகிறாரா, நல்ல கிண்டலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் 50th இயர்னால செம குஷியாக இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து அதாவது ஒரு மாட்டை கொண்டு வந்து பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓடுறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ மாடு ஓட்டுறவங்க மாதிரி மாடும் மேட்ருங்க. அதோட பாடி பாருங்க, 2 மாட்டுக்கு நடுவுல ஒரு ராடு போட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. வெட்டிலாம் ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க. ಕೊಕ್ಕನ್ನೆ ವಡ್ಡಾಪಿ ಶ್ರೇಷ್ಠ ನಾಯಕ ಇರ್ಲಿನ ಗಿಡಪ್ಪನಂಚಿನ ಓಟಗಾರೆ ಬೆಲೆ ಇಚ್ಚಲಂಗೋಡು ಗಡುಪಾಡಿ ಮನೆ ಪ್ರೇಮನಾಥ್ ಬೆರಗಡರ್ನ ಇಚ್ಚಲಂಗೋಡು ಗಡುಪಾಡಿ ಮನೆ ಪ್ರೇಮನಾಥ್ ಬೆರಗಡಲ್ಲ ನಮ್ಮ ಆಯ್ಕಳ ಬಾವ ಕಾಂತಾಪರೆ நேரில் இருந்து இங்கே பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்பாக இருக்குங்க. இதுதான் இந்த ரியல் கம்பளா. நம்ம படத்தில் பார்த்துருப்போம், நிறையா யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம். ஆனால் நானே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எப்படி அந்த மாட்டை அடித்து இழுத்துட்டு வராங்க பாருங்களேன். ஃபுல் தண்ணி ஆயிடுது அந்த அடித்து ஓட்டிகிட்டு வர்ற ஸ்பீடில். அப்புறம் வந்து இன்னொன்னே கரெக்டாக வந்து அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க.
இந்த மாடுமே பாருங்களேன் அப்படி ஓடி எப்படி இருக்குது பாருங்களேன், அதோட மசில்ஸ்லாம் அது ஓடிட்டு வந்தவர் அந்த போறாரு பாருங்க. கேப்சர் பண்றதே கஷ்டமா இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு செகண்ட்ல அந்த ட்ராக் ஓடிடுங்க. மெயின் வந்து எது ஸ்பீடா ஓடுது அப்படிங்கறதுதான் கணக்கு. ஸோ நம்ம வந்து கம்பள ட்ராக் பக்கத்துலேயே இருக்கோங்க. எட்டி பார்த்தா கூட விழுந்துருவோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு நவளவே முடியல. ஜல்லிக்கட்டெல்லாம் விடுறத விட இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி ஜல்லிக்கட்டில் வந்து மாட்டை அடக்குவாங்க, இங்கே வந்து மாட்டை அடித்து பற்றி இந்த 10 செகண்ட் கூட ஆக மாட்டேங்குதுங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அந்த ஸ்பீடில் போகணும். அதுதான் இங்கே வந்து மேட்டர் இருக்குது. ஸோ ஜல்லிக்கட்டு வேறு கம்பளா வேறு, இதில் பயங்கரமாக இருக்குங்க. மாடும் பயங்கரமாக இருக்குது, ஓட்டுறவங்களோட பாடி அதுக்கு மேலே இருக்குங்க. ವಿಟ್ಲಪಂಚಲಿಂಗೇಶ್ವರ ಬಸವನಗುಡಿ ದೀಪ ನಾಗೇಶ್ ಗೌಡರು ಅದರಿಂದ ಯಾರು ಅನ್ಯತಾ ಭಾವಿಸದೆ ಎಲ್ಲರ ஒரு கோலாகலமான ஒரு ஈவெண்ட்டுங்க. ஒரு பக்கம் அங்கே ஃபங்க்ஷன், ஏகப்பட்ட சீஃப் கெஸ்ட்டு, மினிஸ்டர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டது. அந்த எண்டில் உள்ளது இங்கே லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ಈ ಒಂದು ಸುವರ್ಣ ಸಂಭ್ರಮವನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ವಿನೂತನವಾಗಿ ಆಚರಿಸಬೇಕು ಎನ್ನುವ ನೆಲೆಯಲ್ಲಿ ಈ 50ರ ಸಂಭ್ರಮ ಚಿರಕಾಲ ನೆನಪಲ್ಲಿ ಉಳಿಯಬೇಕು ಎನ್ನುವ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை காட்டுற பாருங்க. இங்கே வந்து குளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே கொண்டு விட்றாங்க பாருங்கள், வரிசையாக கொண்டு விட்றாங்க. இதை கொண்டு அசம்பிள் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ ஒரு 2 மாடு ஓடுறதுக்கு ஓட்டுற நேரத்தில் தான் ஒருத்தர், பட் மற்றபடி ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்கங்க. அதை தாங்கி பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. பட் வந்து எல்லாமே பயங்கர ட்ரெயின்டு. பாடியை பாருங்கள், பாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கலர் கலராக தெரிகிறவங்க ஃபுல்லாக அந்தந்த மாட்டுக்குரியவங்க. சில மாடு ஒபே பண்ண மாட்டேங்கிங்க, நல்லா தெரியுது. அந்த மாதிரி மாடு தான் அடி வாங்குது. ஸோ மாடாக இருந்தாலும் அடித்து தான் வளர்க்கணுங்கிறாங்க, புரியுதா? ஸோ அது கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வந்து ஓடுற வரைக்கும் அதை வந்து செட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. இது சரியான பொசிஷன் வரல, ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பூத் மாதிரி இருக்குங்க. அங்கே தான் வந்து பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ ஓடும்போது வந்து அந்த ஒருத்தர் இருக்கார் பாருங்க, நீ கேப்லாம் போட்டு பாடி பில்டர் மாதிரி. ஸோ அவரை தான் வந்து ஓட்டுறவர். ஆனால் எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தகராறுங்க, ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டையில் ஏறி நின்றுட்டாலே ஓட்ட போகிறாங்கன்னு அர்த்தங்க, ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பொசிஷன் பார்ப்பாங்க, வாழை முறுக்கி விட்றாங்க. அடுத்து முன்னாடி பிடிச்சிருக்கிறவங்களாம் நவுண்டு வந்துடுறாங்க. இதை ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக, எரும மாட்டுக்கு ஈக்குவலாக ஒரு பாடி வேணும் போலங்க.
ಪಾತಿಲ ಸಮನೆ ರಂಗಕ್ಷೇತ್ರನ ಪಾತಿಲ ನಾರಂಜ್ ಮಂಡಲ 13-29 ஒரு செகண்ட் தாங்க எடுக்கிறதுக்குள்ள ஓடிடுது. தண்ணி ஆழலாம் கிடையாது, அந்த கரண்ட கால் அளவுக்கு தான் பார்க்குறீங்கல்ல, அந்த அளவுக்கு தான். பார்க்குறதுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து விடிய விடிய நடக்குதுங்க. இங்கே வந்து ஃபுல் நைட்டுமே நடக்குதாங்க. அதுக்குண்டான லைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் விடிய விடிய நடக்குதுன்னா இங்கேருந்து யாருக்குமே கிளம்பி போக மனசு வராது. ஒவ்வொரு மாடும் அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது அப்படி நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓடுற திட்டமும் வந்து ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ளே தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ಅದಕ್ಕೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. இது எரும மாடாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து பைசன் மாதிரி இருக்குங்க. பாருங்க, ನನ್ನ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ பார்த்தீங்களா? ಇಷ್ಟು ಒಂದು ಚಂದಾಗಿ இதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இதில் எப்படி நின்றுக்கிட்டு வராங்கங்கிறது தான் பெரிய விஷயங்க. ಈ ಕಂಬಳವನ್ನ இதில் தான் நின்றுட்டு வருவாங்க. ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದ್ದೂರಿಯಾಗಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಂಬಳ ತಾಣಾ ಬಂಟರ ಸಂಘದ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ 15 ವರ್ಷಗಳಿಂದ ಕುಶಲ್ ಭಂಡಾರಿ ಅವರ ಜೊತೆ ಸೇರಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಮಾಡುವುದು ಚಂದವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗೌರವಾನ್ವಿತ ವೇಣುಗೋಪಾಲ್ ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಪೂರ್ವಕವಾಗಿ ಗೌರವಿಸಿದ ಅವರಿಗೆ ಶಾಲೆ ಹೊಂದಿಸಿ ಗೌರವಿಸಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ கிளம்ப வேண்டியதாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் சோடா குடிக்கலாம், தாகமாக இருக்குங்க. கம்பளை பார்த்த நமக்கே வந்து தண்ணி தாகம் எடுக்குன்னா அந்த மாட்டுக்கு அதை ஓட்டுறவங்களுக்குலாம் நினச்சி பாருங்க. ஸோ லெமன் சோடா குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து திருவிழா மாதிரி ஏகப்பட்ட கடைகள், திருவிழாவில் என்னெல்லாம் கடை இருக்குமோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க. நம்மளோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. சூப்பர் ப்ரோக்ராம்ங்க. இங்கேருந்து எனக்கு சொல்லப்போனால் கிளம்ப மனசே இல்லை. பட் இங்கேருந்து நான் 1 hour ட்ராவல் பண்ணால் தான் பெங்களூருக்கு நான் திருப்பி போக முடியுங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் கிளம்புறோம். நைட் ஆகிட்டு 25 rupees-ஆங்க. பிரதர் தான் போட்டாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாட்டர் மெலன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? பின்னாடி குமிச்சு போட்டு இது வந்து வாட்டர் மெலன் வந்து ஃப்ரூட் பவுல் மாதிரி அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. அங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கம்பளா வந்து விடிய விடிய நடக்கிறதுனால ஏகப்பட்ட கடை, ஏகப்பட்ட லோடு. கரும்புச்சாறு மிஷின் ஓடுது பாருங்க. கரும்புச்சாறு கடையே இங்கே நிறையா இருக்குதுங்க. கரும்புச்சாறு, அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை பாருங்க, எவ்வளோ வாழைப்பழம். இங்கே பாருங்க, பிரசாதனா
ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி. ಕಡಾಕಡಿ ಕಟ್ನ ಕೊಡಿ ಈ ರೋಡ್ದ ಬೈಕರ್ ಕೊಡಿ ಐವತ್ತು ಕೊಡಿ ಏನ ಪಾಲ ಆಗ್ತದೆ ಇನ್ನು ಮಾತ್ರ ಎಲ್ಲೆ ಬೋರ್ಡ್ ಒಳ್ಳೆದಿತ್ತು ಬನ್ನಿ ಡ್ರಾ ಇದೆಲ್ಲ ಸೇಲ್ಸ್ಕಾ ಎಷ್ಟಾಗಿದೆ ಒಂದು லக்கி ட்ரா? ஓகே. ஸோ இது லக்கி ட்ரா நிகழ்ச்சியாங்க. லக்கி ட்ரா நிகழ்ச்சி ஃபுல்லாக வந்து தரமான நாட்டுக்கோழி. அங்கே பாருங்கள், சேவக்கோழி எல்லாமே இருக்குது. லக்கி ட்ரா நடத்துகிறாங்க. அங்கங்கே ஏகப்பட்ட சாப்பாடு கடை, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. வாங்க, சான்ஸே இல்லை. ஒரு பெரிய திருவிழாங்க. சான்ஸ் கிடச்சா வந்து எப்போமாவது கம்பளா நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் நடக்கிற கம்பளா வந்து பாருங்கள். நானுமே வந்து உங்களுக்காண்டி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மஞ்சூரியன் பண்ணுறாங்க பாருங்கள். மஞ்சூரியன் ரெடியாக பொரிச்சு வச்சுட்டு மஞ்சூரியன் பண்ணுறாங்க. பாம்பே ஸ்பெஷல் கோபி மஞ்சூரியன். ஸோ மேகி, பிரெட் ஆம்லெட், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்நாக்ஸ். ஓவராலாக வந்து இந்த கம்பளா வந்து விடிய நடக்குது. ஸோ விடிய நடந்தாலும் நம்ம வந்து அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. பட் இதை வந்து சான்ஸ்லெஸ்ங்க, நேரில் பார்த்தா தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இதுக்காண்டியே மனக்கெட்டு இந்த இடத்த தேடி வந்தோம். ஸோ இது வந்து கர்நாடகாவில் நிறையா, மேங்களூரை சுற்றி உள்ள நிறைய வில்லேஜஸில் அங்கங்கே நடக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைமில் நடக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்த கம்பளா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த ஏரியாவே வந்து அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காண்டி கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.